வணக்கம் நேயர்களே. இந்த வார பலன்கள், அதாவது 27ஆம் தேதி, ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஒரு வாரத்திற்குண்டான கிரக சஞ்சாரங்கள் யாருக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு முதல்ல இந்த 27ஆம் தேதி ஆடி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து போடுறதுக்கு சிறப்பான நாள். அதாவது வருடத்திலேயே 8 நாட்கள் தான் வாஸ்து டேட் வரும். இதில் ஆடி மாதத்தில் ஒரு நாள் வருவது உண்டு. ஆடி 11ஆம் நாள் 27 ஜூலையில் வாஸ்து டேட் இருக்குது. அந்த டைம் கூட சொல்லணுன்னா, நீங்கள் சென்னையை சுற்றி இருக்கிறவங்க பூஜை போடுறதுக்கு பூமி பூஜை போடணுன்னா காலையில் 7:40 8:16 வரை இடைப்பட்ட 36 நிமிடங்களில் நீங்கள் பூமி பூஜை போட்டுக்கொண்டு வீட்டை கட்டுறதுக்கான முயற்சிகளில் செய்யலாம். சார், ஆடி மாதம் வாஸ்து பண்ணலாமா, ஆடியில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சில பேர் கேட்குறது உண்டு. ஆடி மாதத்தில் ஒரு வாஸ்து டேட் வருடா வருடம் வரும். ஆடி மாதத்தில் வாஸ்து செய்வது என்பது நியதி. தாராளமாக எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நீங்கள் வாஸ்து செஞ்சுக்கோங்க, ஒரு தப்பும் கிடையாது. இதே மறுநாள் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரத்தை பெண்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அது 12ஆம் தேதி. விரதம் இருப்பவர்கள், கோயில்களுக்கு, அம்மன் கோயிலுக்கு போகிறவங்க, இப்படி அம்மன் வழிபாட்டுக்கு தகுந்த அந்தந்த ஊர்களில் குல வழக்கப்படி செய்யக்கூடிய ஆச்சாரங்களோடு நீங்கள் எல்லா வேலைகளையும் அருமையாக செய்து வணங்கி வரலாம். ஆக இந்த வாரத்தில் ஞாயிறு, திங்கள் 2 நாட்களுமே மிக அற்புதமான நன்னாட்களாக இருக்கிறதுனால பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நம்ம வழக்கம் மாதிரி ராசி பலனுக்கு போவோம். மேசராசி நேயர்களே, இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த வாரத்து பலன்களை பார்க்கின்ற போது ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உங்களுடைய சந்திர பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதனோடு சந்திர பகவான் 4ஆம் பாவாதிபதி அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் எமோஷனல் டென்ஷன் இப்படியெல்லாம் வராமல் பார்த்துக்கிட்டோம். அதே போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர செவ்வாய் காம்பினேஷன் என்று சொல்லக்கூடியது ஒரு வீரமான, விவேகமான, எனர்ஜியோடு கூடிய, எதையும் செய்து முடிக்கக்கூடிய, இப்படி ஒரு ஆற்றலுடைய ஒரு வாரமாக இருப்பதை நீங்கள் மேசத்தில் பிறந்தவர்கள் உணரலாம். புதுசாக ஏதாவது செஞ்சு முடிக்கணும், ஒரு விஷயத்தில் கமிட் ஆகணும், எங்கேயாவது போயிட்டு வரணும், சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக நடமாடணும், இப்படிங்கிற அனைத்து செயல்பாடுகளுக்கும் உகந்ததொரு வாரமாக இந்த வாரம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 4ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற போது வாகனங்களின் மூலமாக, பயணங்களின் மூலமாக புதிய தொழில் வளர்ச்சி, தொழில் வாய்ப்புகள், ஏற்கனவே சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், லாபங்கள். அது விவசாயம் பார்த்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் பண்ணாலும் சரி, உங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய, நல்ல ஒரு மனநிலையை பெற்றுக்கொண்டு உற்சாகப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்தளவு ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரன் அமர்கின்ற வாரமாகவும் இருக்கும். அப்போ வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக பேசணும், டென்ஷன் ஆகக்கூடாது. அதையும் குறிப்பாக அம்மா அப்பா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட பேசுகிற போது ரொம்ப ஆசுவாசப்படுத்தி அமைதியோடு நீங்கள் கொண்டாடினால் குடும்பத்திலே மிக மகிழ்ச்சி இருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். இதே போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானுக்கு 6ஆம் இடத்துல போய் சந்திரன் அமர்கிறார். இது கிட்டத்தட்ட சொல்லணுன்னா கொஞ்சம் சகட யோகம்னு சொல்லுவாங்க. எப்போதுமே ஒரு வேலையை ஒரே வாட்டி பண்ணி முடித்து அதில் வெற்றி பெறுவது ஒரு ரகம். அதை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு திரும்பவும் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு ரகம். இந்த வாரத்தை பொறுத்தளவு எனர்ஜியோடு நீங்கள் தொட்ட காரியத்தை கடகடன்னு முடிப்பதற்குண்டான காலச்சூழலும் பக்கத்தில் உள்ளவர்களின் ஒப்புதலும் ஆதரவும் நிறைய இருக்கிற காரணத்தினால எந்த காரியத்தையும் ஒத்தி போடாமல் நீங்கள் வேலை செய்கிற பட்சத்தில் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராசிநாதனே உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த ராசிக்கு சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கிறது 4ஆம் இடத்திலிருந்து பயணத்தை துவங்கி 7ஆம் இடம் வரைக்கும் தொடர்ந்து செல்லுகிறார். அப்போ ராசிநாதன் வீற்றிருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது உங்களை நீங்கள் யாரென்று ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு, நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக உங்களை வளப்படுத்தி கொள்றதுக்கு, நீங்கள் முன் யோசனையோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி உங்கள் பக்கத்தில் வெற்றிகளை கொண்டாடுவதற்கு,
இப்படிப்பட்ட சமயோசித புத்திகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கனகச்சிதமாக வந்து சேரும். பெரிய அதிகார தோரணையில் இருப்பவர்கள், பெரிய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள், மருத்துவத்துறை, சட்டத்துறை வல்லுநர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலே உங்கள் பேச்சாற்றல் மூலமாக செய்த காரியங்களின் மூலமாக பாராட்டுக்களும் புகழும் பணமும் கிடைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதிலேயே சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார். அந்த குருவை நோக்கி தான் உங்கள் சுக்கிரன் போகிறார். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செய்வதற்காக மனதிலேயே நீங்கள் அதை வச்சுக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கனகச்சிதமாக இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாளில் உங்களுக்கு முன்னாடி அது செய்வதற்கான வாய்ப்புகளோடு கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். கூடவே 2ல் குரு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள், இந்த விவசாயம் வச்சுட்டு இருக்கிறவங்க புதுசாக ஏதாவது பிளான் பண்ணுறது, நவநாகரிகமான விவசாயத்துக்கு போகிறது, சில பேர் போர் போடுவாங்க, கிணறு வெட்டுவாங்க, இப்படிப்பட்ட தன்மைகள் கலந்த ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இருப்பதை பார்க்கலாம். இது கூடவே சூரியன் போய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 4க்கு அதிபதியும் 5க்கு அதிபதியும் இணைந்து 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பெருத்த செல்வாக்கை கொடுக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்திலே மற்றவர்களால் மதிக்கப்படுகின்ற இடங்களில் நின்று சாதிப்பதற்கும் உண்டான அனைத்து அந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் கேதுவும் இணைந்து 1-2 நாட்கள் பயணங்கள் இருக்குது. இந்த சந்திரன் எடுத்துக்கிட்டாலே உடல் சார்ந்த, தாய் சம்பந்தப்பட்ட, வீடுமனை வாசல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் சொல்லுகிறது. அதில் கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு மன இயல்புகளில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வரும், கோபம் வரும், டென்ஷன் வரும், சூடு சொரணம், ரோசம், மானம் இதெல்லாம் முன்னாடி நின்றுக்கிட்டு டென்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவைகளெல்லாம் பொறுமையாக கழிக்கின்ற பட்சத்தில் இந்த வாரத்தில் சிறப்புகள் அதிகம். மிதுனம் ராசி நேயர்களே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் இணைந்து ஒரு வீட்டில், அப்போ 3ஆம் பாவாதிபதி 4ஆம் பாவாதிபதி 2 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது குறிப்பாக இளம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகள், கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதற்கு சிறந்த தருணங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்நேரம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் இந்த ஊரில் போய் செட்டில் ஆக போகிறேன், எனக்கு பிடிச்ச இந்த உத்தியோகம் இப்போ தான் கிடச்சிருக்கு, இல்லை அந்த கம்பெனிக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்டர்வியூக்கு போகிறேன், இப்படி என்று நீண்ட நாட்களாக நீங்கள் மனதளவில் திட்டம் தீட்டி வைத்திருந்த காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து கொள்வதற்கு தேவைப்படுகிற சூழல் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த சந்திரன் கேது 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறதுல இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு 2 கூடையவனும் கேதுவும் சேர்றதுனால கொஞ்சம் செலவினங்கள் வருவது இயற்கை. அதையும் குறிப்பாக வீட்டில் பாட்டின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஆப்ரேஷனோ இல்லை வைத்திய செலவோ இல்லை டாக்டர்கிட்ட போயிட்டு வரதோ 2 ஸ்கேன் பண்ணி பார்க்குறதோ இப்படியான சில செலவினங்களும் தவிர்க்க முடியாதது. சில பேர்களுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு கூட, வாலிப பிள்ளைகளுக்கு கூட இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரும். சில இளம் பெண்கள் இந்த காலகட்டத்தில் தான் காது குத்துறது, மூக்கு குத்துறது, மொட்டை அடிச்சுக்கிறது, இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இங்கே தேடி வரும். இல்லை 4ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், தனித்த செவ்வாயாக இருக்கிறார். அந்த செவ்வாயோடும் இந்த சந்திரன் இணைவார். அப்போ 2க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் 6க்கு அதிபதியோடு சம்பந்தப்படுகின்ற போது நிறைய லாபங்களை சம்பாதிக்கலாம். திடீர் தன வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஷேர் மார்க்கெட்டில் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய காரணங்களோடு இந்த வாரத்தில் ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. அதே சந்திரனும் செவ்வாயும் இருவரும் இணைந்து வீற்றிருப்பது என்பது திடீர் தன லாபங்கள் கிடைக்கும். அதாவது செவ்வாய் கூட சந்திரன் சேர்ந்துட்டாலே அந்த இடத்துல கன்னியில் செவ்வாய் வர கடலே வற்றி போகும், உடன் ஒரு கிரகம் இருப்பின் கடலளவு சொத்து சேரும்னு பொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த அடிப்படையில் திடீர் லாபங்கள், முன்னேற்றங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக செல்லுகின்ற வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல், எமோஷனல் ஆகாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறதுக்கு பழகிக்கணும். மற்றவங்க கூட பேசுகிற போது, கொண்டாடுகிற போது கவனித்து பேசணும். இப்படி ஓட்ட வார்த்தை விட்டுறக்கூடாது. இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களே, கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதே பைசாவை மையப்படுத்தி காய் நகர்த்துகிற ஒரு வாரமாக உங்களுக்கு தெரியும். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய 1-2 நாட்கள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உண்டு.
அப்போ பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலையை தூக்கி இதில் போடு, இதை தூக்கி அதில் போடுங்கிற மாதிரி சில பேர் ஊர் விட்டுக்கு பயணம் போவாங்க. அங்கே போய் தூரத்தில் போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. சில பேர் ஏற்கனவே வெளியில் இருந்தவங்க வீடு தேடி வருவாங்க. இங்கே வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போக ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட பயணங்கள், இதில் சில குழப்பங்களும் நடப்பதுண்டு. ஆனாலும் தெளிவான முன்னேற்றம், பணம், லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. அதிலையும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில், அரிசி வியாபாரம், பருப்பு வியாபாரம், இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். 3ஆம் இடத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிறார். 5ஆம் பாவாதிபதி தனித்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரோடும் இந்த சந்திரன் சேருகின்ற காரணத்தால் பிள்ளைகளை மையப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் பெருமிதமாக கிடைக்கும். கண்டிப்பாக உடல் ரீதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய சிறிய சிறிய தொல்லைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம், உள்ள மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஆனாலும் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வாரத்தின் இறுதி நாளாக பார்க்கின்ற போது இந்த சந்திர பகவான் நீச்சம் பெற்று போகின்ற காரணத்தால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிக்கணும். வாரத்தின் கடைசி நாட்களில் ரொம்ப அலையிறது, ரொம்ப பேசுறது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது, உத்தரவாதம் கொடுக்கறது, கடனை வசூல் பண்ண போகிறேன்னு போய் வாக்குவாதம் பண்ணுறது, இப்படிப்பட்ட உங்களால் எந்த லெவல்லையும் யாருடனும் பகைமை ஏற்பட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக உங்கள் மனசை வச்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக வியாழனுக்கு 6ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்காருகிற காரணத்தால் சகட யோகம் என்று சொல்லக்கூடியது இருக்கும். இனம் புரியாத மனக்கவலை, இனம் புரியாத ஒரு பய உணர்வு, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்கக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் அந்த வாரத்தின் இறுதி நாளில் இருப்பதை பார்ப்பீர்கள். ஒரு நாள் தானே போகட்டும் அப்படின்னு ரெஸ்ட் எடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க, மிகச்சிறப்பாகவே செல்லும். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலையில் சைனஸு, இல்லை ஒரு மாதிரி கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் வியாதிகள், சில பேர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், ஏதோ ஒன்று உடம்பை படுத்துது. என்னால் ஆரோக்கியமாக கலகலப்பாக ஒரு மாதிரி வீரமாக இருக்க முடியல, ஒரு எனர்ஜியோடு இருக்க முடியல, இப்படிங்கிற மாதிரி வாரத்தின் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணும். இதை ரொம்ப பெருசுபடுத்திக்க வேண்டாம், பெருசாக பயப்பட வேண்டாம், பெருசாக டாக்டர் தேடி போக வேண்டாம். இப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் கடத்தணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தன வரவுகள் இருப்பதை பார்க்கலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தன வரவுகள் கிடைக்கிறதுக்கு, அதுபோல் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பது, இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கட்டட தொழில் செய்து கொண்டிருந்தால், கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால், பெட்ரோல் பங்கு, டீசல் ஏஜென்சி, இப்படிப்பட்ட இப்போ கேஸ் கம்பெனி, இது சம்பந்தப்பட்ட துறையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள், தொழிலை 1ஐ 2ஆக்கி காட்டுவது, புதிய கிளைகளை துவக்குவது, புதிய இடங்களுக்கு சென்று ஒப்பந்தங்களை பார்ப்பது, இப்படிப்பட்ட அரசாங்க சம்பந்தப்பட்ட அத்தனை அனுகூலங்களும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் அமர்கிறார். நல்லா தான் இருக்குது இந்த வண்டி, கார் சுகமாக தான் இருக்குது, ரிப்பேர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இதை விற்றுட்டு புது வண்டிக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் ஹை எண்டாக போய் வாங்கணும், இப்படின்னெல்லாம் மனசில் தோணுது. இதில் ஒரு பக்கம் கடன் வாங்கணும், டியூ கட்டணும், இப்படின்னு பயமாக வேற இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பமான, விரயம் பண்ணுறதுக்கு துணிஞ்சாச்சு, செலவு பண்ணுறதுக்கு துணிஞ்சிட்டோம், ஆனாலும் அதை நினச்சி பயப்படுறோம், இப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்களும் இந்த வாரத்தின் இறுதி நாட்களில் இருக்கும். இந்த வாரத்தின் இறுதி நாட்களில் போய் வண்டி புக் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேங்கிறத சிம்ம ராசிக்காரங்க தயவுசெய்து பண்ண வேண்டாம். அது மட்டுமல்ல, சிம்மத்துக்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அப்போ 5ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் பிள்ளைகளிடமிருந்து நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடப்பாடுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக கிடைக்கும், போகும். ஆக எப்படி பார்த்தாலும் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு இனிய வாரம் என்பது மறுக்க முடியாது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் ஆரம்பமே கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க.
ஏதாவது தேவையில்லாத வெட்டி செலவு, வீண் செலவு, பயணங்கள் போகிறது, ஜாலியாக சுற்றிட்டு வர்றது, உடை நடை பாவனைகளில் மாற்றங்கள், எதை பண்ணாலும் ஒரு பிராண்டடாக பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி கூட ரூ. 100 செலவு பண்ணுறது. இந்த சந்திரன் கேது இருவரும் இணைந்திருப்பது என்பது சில நேரங்களில் உடல்நிலைகளில் கூட கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது ஒரு பக்கத்தில் நல்லது என்றாலும் 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் அதோடு சேருகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பர்ஸை தொலைச்சிருவீங்க, கார்டை தொலைச்சிருவீங்க, மொபைலை தொலைச்சிடுறது, இப்படிப்பட்ட ஏதோ ஒன்றை மறதி குணத்தின் காரணத்தால் இழப்பது, இதெல்லாம் கூட இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் 1-2 நாட்கள் உங்களுக்கு இப்படி இருக்கும். இதை சற்று உணர்வாக பார்த்துக்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இந்த செவ்வாயும் சந்திரனும் இணைந்து கன்னியில் அமர்கின்ற போது திடீர் லாபங்கள் கிடைக்கும். எங்கேயோ போக வேண்டியது எனக்கு வந்துருச்சு சார், அதிர்ஷ்டம் சார், நான் ஒரு பிளஸ்ட் பேபி சார் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலத்தால் 1க்கு 2 ஆகி 2 4 ஆகி இப்படிப்பட்ட திடீர் லாபங்கள் கிடைப்பதை பார்க்கலாம். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. அதே போல் 3ஆம் இடத்திலே போய் சந்திரன் அமர்கின்ற போது முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு, ஆண்களால் பெண்களுக்கு, ஒருவருக்கொருவர் இணைந்து செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ஏராளமான நன்மைகளும் முயற்சிகளும் ஆனந்தமும் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மனநிலைகளும் கூட இந்த வாரத்தின் இறுதி நாட்களில் இருப்பதை பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வேலை செய்கிறவங்களுக்கு, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட பணி செய்யக்கூடியவர்கள் வேலை தளங்களில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராவது உங்களை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி நடந்துடாதீங்க. இது ஒரு பக்கத்தில் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற காரணத்தால் ஜீரணக் கோளாறுகள், வயிற்றுக்கோளாறுகள் இது வராமல் பார்த்துக்கணும். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சோம்பேறித்தனம், சுகவாசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பொழுது கழிக்கிறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். இதை தவிர்ப்பது என்பது சாலச் சிறந்தது. இவைகளெல்லாம் ஒன்றாக வைத்து பார்த்தால் கன்னியில் பிறந்தவர்களுக்கும் இந்த வாரம் நற்செய்திகளே அதிகம். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல போய் சந்திரனும் கேதுவும் வாரத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கிறாங்க. இந்த சந்திரன் 10ஆம் பாவாதிபதி, தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். ஏதோ செய்கின்ற தொழிலில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, யாரோ போட்டிக்கு வர்றாங்க, ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது, இப்படி என்று உங்களுடைய அலுவலகத்தில், உங்கள் தொழிற்சாலைகளில் ஏதோ ஒரு தவறு நடக்குமோ என்று ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக ஆரம்பமே உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் பயப்பட வேண்டாம். 9இல் குரு பகவான் இருக்கிறார். ஒருவரும் உங்களை வீழ்த்தவோ தாழ்த்தவோ முடியவே முடியாது. நீங்கள் கனகச்சிதமாக உங்கள் பணிகளை செய்யலாம். என்ன ஒன்று, களத்தில் நேராக இறங்கி வேலை செய்கிறத ஒரு கலையாக வச்சுக்கோங்க. எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பம், இப்படிப்பட்ட எந்த விதத்திலும் நீங்கள் பாதிக்கப்பட போகிறதில்லை. இருந்தாலும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, இப்போ தான் லைசன்ஸ் வாங்கினேன், இப்போ தான் எங்கள் வீட்டில் 2 வீலர் வாங்கி கொடுத்தாங்க, இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மன அடக்கத்தோடு, ரொம்ப ரோட்டில் டிசைன் போடுற மாதிரி வண்டி ஓட்டாமல், நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, உங்கள் பின்னாடி முன்னாடி ஆளுங்க வர்றாங்கங்கிறத மனசில் பதிய வச்சு வண்டி ஓட்டணும். இதே 5ஆம் இடத்தில் ராகு சம்பந்தப்பட்ட காரணத்தினால சில குறிப்பிட்ட வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய சந்தோஷம், ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு கர்ப்பவதியாவதோ, குழந்தை பேரை கையில் எடுப்பதோ, இப்படிப்பட்ட தன்மைகளும் ஒரு பக்கத்தில் உண்டு. 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள், இறைவனுடைய அனுகூலம், யாரென்று தெரியாத அந்நிய மக்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய அனுகூலத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ஏராளமான ஒரு பக்கத்தில் நன்மைகள் இருப்பதையும் பார்க்கலாம். இது எல்லாம் கட்டாயமாக கிடைக்குமா அப்படின்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாம் நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூடுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்து செய்திகளில் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். என்ன கொஞ்சம் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, குழப்பமாகக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு 10 பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 10 பேரில் 9 பேர் வித்தியாசமாக தான் சொல்லுவாங்க. ஸோ இதற்கெல்லாம் என்ன பண்ணுறது, நீங்களே ஒரு முடிவெடுக்கணும். உங்கள் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது, நீங்கள் உங்களை பார்த்து கொண்டால் போதும், உங்களுக்கு தோல்வி இல்லை என்று சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருப்பதை பார்க்க முடியும். விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா
ராசிநாதனோடு சந்திரன் இணைந்து பயணம் பண்ணுகிற நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 11ஆம் இடத்திலே கன்னியில் வீற்றிருக்கிறார். இந்த கன்னிக்கு சம்பந்தப்பட்ட சந்திரன் போய் புதன் போய் சந்திரனுடைய வீட்டில் சூரியனோட சம்பந்தம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் எடுக்கணும், சீக்கிரமாக ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு ஒரு வாய்ப்பு வரும், இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்த நிறைய பேர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி எண்ணங்களோடு புதுசாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்து செய்திகளிலே மன ஓட்டத்திலே வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஊர்வழி போகிறது, சுற்றி பார்க்கறது, குடும்பத்தோடு பயணம் பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு செல்வது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துறது, இப்படிப்பட்ட ஒரு குதூகூல பாதை என்பதும் உங்களுக்கும் ஒரு பக்கத்தில் உண்டு. இதில் 10ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் இணைகின்ற காரணத்தால் கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஒருத்தருக்கொருத்தர் போட்டி பொறாமைகள் நிறைய வரதை நீங்கள் பார்க்க முடியும். இதை ஓரளவுக்கு அனுசரித்து போகணும். அந்த இடத்துல சண்டை சச்சரவை கிரியேட் பண்ணக்கூடாது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் பிரமாதமாக இருக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது அபரிமிதமான லாபங்களை கொடுக்கும். அதே 2ஆம் இடத்தை சனி பகவானும் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த சனி பார்க்கின்ற இடத்திற்கு பக்கத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று இந்த வாரத்தில் அமைகின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த வரவு எவ்வளவு வருதோ அதுக்கு ஒரு பக்கத்தில் செலவும் ஈக்குவலண்டாக வருது. இப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் செலவுகள் வந்து கொண்டிருக்கும். இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே அமைதியை கையாள வேண்டும். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலை கிரியேட் பண்ணக்கூடாது. ஒருவர் மேல் ஒருவர் சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஒருவரை ஒருவர் ஈஸியாக புத்திசாலித்தனமாக ஏமாத்திட்டோங்கிற மாதிரி அது மாதிரி பாதைகளுக்கு போகாதீங்க. இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய உறவாக நீங்கள் இருக்கிறீங்க. பயம் தேவையில்லை, நியாயமாக போங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்து செய்திகளில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது என்னன்னு கேட்டால், திடீர் லாபங்கள், பணம் வைத்து பணம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், ஃபைனான்ஸ் கம்பெனி, சீட்டு கம்பெனி, ஷேர் மார்க்கெட்டில் இப்படிப்பட்ட பெனிஃபிட் ஃபண்டில் இப்படி நீண்டகால முதலீடுகளாக போடுறது, இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதனே பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லவா? அந்த அடிப்படையில் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொந்த பந்தங்கள் எல்லோருக்கும் நன்மைகள் கூடி வரும். வீட்டுக்குள்ள குழந்தை குட்டிகளோட வீடு, சொந்த வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், யோக பாக்கியத்தோட மிக அற்புதமாக மற்றவர்கள் எல்லோரும் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு முன்னேற்றமான பொருளாதார வாழ்க்கை, இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். தொட்டகாரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான யோக பாக்கியம் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் எந்த தொழில் சார்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. கடினமாக இருந்தாலும் செய்து பாருங்கள், இதில் ஜெயிப்பது உறுதி. இப்படிப்பட்ட தன்மைகளோடு இந்த வாரம் மிகச் செழிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் 9ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிற காரணத்தால் பெற்றோர்களிலே குறிப்பாக தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு உடல்நல பிணிப்பீடைகள் ஏற்படலாம். அல்லது தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து ஏதேனும் தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவைகளெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை பார்க்கணும், வேறு வழி இல்லை. அதுபோல் இந்த 9ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் மாற்றங்கள் செய்யலாமா, சொத்துக்களை பிரித்து பார்க்கலாமா, விற்று முடிக்கலாமா, இல்லை புதிய சொத்துக்கள் வாங்கலாமா, இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூடிய எண்ணங்களும் இந்த வாரத்து செய்திகளில் உங்களுக்கு உண்டு. 10ஆம் இடத்துல போய் சந்திரனும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள். இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதான் செய்கின்ற தொழில், உத்தியோகம், சொந்த தொழில், இவைகள் எல்லாமே இந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பது என்பது அவர்கள் இருவரும் இணைந்து 4ஆம் இடத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றங்கள் போக வேண்டுமென்றால், வீடு மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். உடலளவில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் கூட இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் மட்டுப்படக்கூடியதாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும்.
மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வாரத்தின் ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்குகிறது. ஒரு 2 நாட்களுக்கு புதிய முறைகளில் புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய நபர்களை சந்திப்பது, பொதுவாக நல்ல வார்த்தை பேசுவது, இப்படிப்பட்ட புதிய முயற்சிகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. 1-2 நாட்களுக்கு பிற்பாடு நீங்கள் வழக்கம் போல் செயல்படுவதிலே எந்த தவறுகளும் இருக்காது. இந்த மகரத்திற்கு 9ஆம் இடத்துல போய் சந்திரனும் செவ்வாயும் வீற்றிருக்கிற போது நல்ல சந்திரமங்கள யோகம் என்று சொல்லக்கூடியது வரும். அப்போ 5ஆம் இடத்தை சார்ந்து இந்த சந்திரமங்கள யோகம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகள், பிள்ளைகளை பார்க்காமல் பல வருடங்கள் தனித்து பிரிந்திருந்தவர்களுக்கு இயல்பாகவே இணைந்து பார்த்து மகிழுகின்ற காட்சிகள், வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள் பேசப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பங்கள், யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு அரியதொரு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள், கடன்பட்டாவது காரியத்தை கச்சிதமாக செய்து கொள்ளுகின்ற ஒரு சூழல், இப்படி அனைத்து நிலைகளிலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். 11ஆம் இடத்துல போய் சந்திரன் அமர்கின்றார். அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட 7ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்திலிருந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், முன்னேற்றம் இருக்கும், திட்டங்கள் தீட்டப்படும், திட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறனோ, புதுசாக நாங்கள் பார்த்துருக்குறோம், லவ் பண்ணுறோம், இப்படிப்பட்ட அந்த ஆரம்ப நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு முழுமை பெறுகின்ற வாய்ப்புகளோடு கருத்து பேதம் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு 6ல் இருக்கிற வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். வீண் விரயங்கள், வீண் செலவுகள், வெட்டி வேலைகள், வெட்டி வாதங்கள், வெட்டித்தனமாக டைமை க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதை நீங்கள் சந்திக்க முடியும். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல போய் சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே வாக்குவாதங்கள் அல்லது மனைவியின் உடல்நிலைகளிலே சற்று ஏற்றத்தாழ்வான கோளாறுகள் அல்லது கணவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன துன்ப துயரங்கள் வருகின்ற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் கூட இந்த வாரத்து செய்திகளின் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிய வருகிற காட்சிகள் உண்டு. ஆனாலும் பயம் கொள்ள தேவையில்லை. உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லப்பட்ட வழியில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் கூடி வரும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வியாழனுக்கு 4ஆம் இடத்துல போய் சந்திரனும் செவ்வாயும் வீற்றிருக்கக்கூடிய வாரம். இந்த சந்திரனும் செவ்வாயும் வியாழனுக்கு 4ல் போகிற போது அநேக காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதுக்கு தேவைப்படுகின்ற எனர்ஜி, இந்த ரெண்டும் உங்ககிட்ட இருக்கிறத பார்ப்பீங்க. நீண்ட காலத்து அனுபவங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் பண்ணுவதற்கு பொருத்தமாக வந்து சேரும். அதே போல் கும்பத்துக்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரனும் செவ்வாயும் அமர்வது வீடு மாற்றம், இடமாற்றம், நில மாற்றங்கள், இப்படி எதையாவது ஒன்றை வித்துட்டு ஒன்றை வாங்கலாமான திட்டங்கள் போடுறது, இப்படிப்பட்ட தகவலுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கும்பத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து தான் சந்திரன் அமர்கிற போது இந்த வாரம் முடிவடைகின்ற காரணத்தால் 6ஆம் பாவாதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகின்ற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், திட்டமிட்டு செயலாற்றுங்கள். கண்டிப்பாக நல்ல வேகமான விவேகமான முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். அதுபோலவே குழந்தைகளுக்காக சேமித்து வைப்பது, குழந்தைகளை மையப்படுத்தி பொருளாதாரத்தை தீர்மானிப்பது, சில பெண்கள் கொஞ்சம் தங்க வாங்குற, நகை வாங்குற, இன்வெஸ்ட் பண்ணுற, இப்படிங்கிற மாதிரியான நோக்கத்துக்கு செல்லுவது, நீண்ட தூரத்திலிருந்து நீண்ட நாட்களுக்கு முன்பு சந்தித்த மக்களின் மூலமாக பயன்பெறுகின்ற ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் கூட இந்த வாரத்தில் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. இதில் 30 வயதுகளை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் இந்த 7.5 சனி 2வது சுற்றாக நடைபெற்று கொண்டிருக்கும். கண்டிப்பாக இந்த 7.5 சனி 2வது சுற்றாக இருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டுட்டு போகிறதுக்கும், புதிய தொழில், புதிய வாய்ப்புகள், புதிய அதிகார தோரணைகளில் அமர்ந்து வாழுவதற்கு தேவைப்படுகிற சூழலையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே அமைகிறது. மீனம் ராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல போய் சந்திரனும் கேதுவும்,
6ஆம் இடத்துல கேது அமர்வது என்பதே எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், துக்கம், துயரம், தரித்திரங்கள் இப்படிப்பட்ட அனைத்திலும் இருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாரமாக இந்த வாரம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல் 5ஆம் பாவாதிபதி 6ல் போய் உட்கார்ந்ததுனால இளம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் உடல் நலத்தில், செயல்பாடுகளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்கன்னு கண்காணிக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டியது கட்டாயம். சில குடும்பங்களிலே தன் தாயாருக்கு சில இடங்களில் நோய்வாய்ப்படுகின்ற மருத்துவ சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு போகிற வாய்ப்புகள் இதெல்லாம் கூட சில பேர்களுக்கு வரும். ஆனால் கேது 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி சாதித்து காட்டக்கூடிய பொருளாதார வளர்ச்சியும் ஒரு பக்கத்தில் உண்டு. இந்த சந்திரனும் கேதுவும் இணைந்து ராகுவை பார்க்கின்ற காரணத்தால் நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்படி என்று சொல்லுகின்ற இடங்களும் சில பேர்களுக்கு சொந்தமாகும். வேலை வாய்ப்புகளிலே நல்ல முன்னேற்றம். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 6ல் இருக்கக்கூடிய சந்திரன் கேது ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அழகான லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே சந்திரனும் செவ்வாயும் இணைந்து 7ஆம் இடத்தில் இருக்கின்ற போது நீண்ட நாட்களாக வாக்குவாதம், பிரிவுகள், பிரச்சனைகள் இப்படியாகவே சென்று கொண்டிருந்த கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுகள் கூட இந்த காலகட்டத்திலே ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொள்ளுகின்ற புரிதலின் அடிப்படையில் வாழ்க்கை இன்பமாக செல்லுவதை பார்க்க முடியும். இதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போவார். இது சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு வரும். அதுபோலவே 9ல் குரு அமர்வார். 5ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் வளர்வரை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த வாரத்து செய்திகளிலே புதுமைகளை ஏதாவது படைப்பதற்கும், புதிய இடங்களுக்கு செல்லுவதற்கும், இல்லை புதுசாக இன்டர்வியூக்கு போகிறேன், புதுசாக வேலை தேடுறேன், புது இடங்களுக்கு போக போகிறேன், இப்படிப்பட்ட பணம் சார்ந்த, உழைப்பு சார்ந்த மாற்றங்களை நோக்கி செல்லுகின்ற பயணங்கள் எல்லாம் நிறைய பேர்களுக்கு வெற்றிகரமாக முடிகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். நேயர்களே, இதுபோல மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கின்றேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.